ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் உப்பு புளி. இன்றைக்கி நம்ம சிம்பிளாக எப்படி வெண்டைக்காய் போட்டு மோர் குழம்பு வைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது ஒரு 1 pot ரெசிபி, ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். இதுக்கு 3 ஸ்பூன் அளவுக்கு நான் துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 30 நிமிஷம் இதை நான் ஊற வைக்கிறேன். 30 நிமிஷம் ஊறினாலே போதும், நல்லா ஊறிடும். இப்போ தேங்காய் துருவல் 4 ஸ்பூன் சேர்க்குறேன் ஒரு மிக்சர் ஜாரில். அது கூட ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்க்குறேன். 3 பச்சை மிளகா சேர்க்குறேன் காரத்துக்கு. உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். இதை ஃபஸ்ட்டு நான் கோர்ஸாக அரைச்சிட போகிறேன். இப்போ இது தண்ணி ஊற்றாமல் கோர்ஸாக அரைச்சிக்கிறேன். ஊற வச்சுருக்க அந்த துவரம் பருப்பை அந்த தண்ணியோடவே சேர்த்துக்க போகிறேன். சேர்த்து இதையும் கோர்ஸாக தான் அரைக்க போகிறேன் நான். இது இப்போ நான் நல்லா கோர்ஸாக அரைச்சிட்டு இதை நம்ம தயிர் கூட சேர்த்துக்க போகிறோம். இந்த மாதிரி கோர்ஸாக இருந்தால் போதும், ஃபைனாக அரைச்சிடாதீங்க. 1 கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக கேர்டு நான் எடுத்திருக்கேன். அதை நல்லா மசிச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு மற்ற வச்சு நல்லா மசிச்சுக்கிறேன். உங்களுக்கு தயிர் மோராக கிடைக்கும் உங்களுக்கு. அது கூட அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை சேர்க்குறேன், தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி, ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும். இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வெண்டைக்காய் நான் எடுத்து வச்சுருக்கேன் மோர் குழம்புக்கு. வெண்டைக்காயை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை நல்லா இந்த மாதிரி தொடச்சிக்கணும். அப்போ தான் வெண்டைக்காயில் இருக்க அந்த வலுவலுன்னு இருக்கும், கட் பண்ணிங்கன்னா அது இல்லாமல் இருக்கும். வெண்டைக்காயை மட்டும் நீங்கள் கட் பண்ணிவிட்டு தண்ணியில் போடக்கூடாது. இந்த மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் தான் கட் பண்ணணும். அப்போ தான் அது வலுவலுன்னு இல்லாமல் இருக்கும். இதே மாதிரி நான் எல்லாத்தையுமே கட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ ஒரு பேனில் 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்க்குறேன். 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுந்து, கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்க்குறேன். வெங்காயம் ஒரு வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போது சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கிறேன். ஃபஸ்ட்டு இதுக்கு நீங்கள் தேங்காய் எண்ணெய் சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும், மோர் குழம்பே நல்லாயிருக்கும். 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து சீக்கிரம் வதங்கிறதுக்காக உப்பு சேர்த்து வதக்குறேன். இப்போ ஒரு தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிக்கிறேன். தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் அடுத்தது நம்ம சேர்க்கணும். ஒரு 2 நிமிஷம் விட்டாலே நல்லா வதங்கிடும். ஒரு 4 பல் பூண்டை நீட்டமாக அரிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ வெண்டைக்காயை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தொடச்சிட்டு வெட்டி வச்சுருக்கிறது இப்போ சேர்க்குறேன். வெண்டைக்காய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா எண்ணெயிலே ஃபஸ்ட்டு நல்லா ஃப்ரை ஆகணும், அதுக்கப்புறம் தான் தண்ணி சேர்க்கணும். நீங்கள் டைரெக்டாக குழம்பை ரெடி பண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வெண்டைக்காய் போட்டிங்கன்னா கொல கொலன்னு போயிடும். அதனால இது ஒரு 5 நிமிஷம் நான் நல்லா வதக்குறேன். நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் நீங்கள் குழம்பு கரைச்சி வச்சுருக்கிறது சேர்க்கணும். சாம்பாராக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலுமே வெண்டைக்காயை ஃபஸ்ட்டு நல்லா வதக்கிட்டு தான் அதுக்கப்புறம் சேர்க்கணும். இப்போ நான் அந்த மோர் மிக்சரை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ உப்பு பார்த்துட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பத்தலை, நான் அதனால் போட்டுக்கிறேன். இப்போ இதை மூடி ஒரு 10 நிமிஷம் வச்சுருந்திங்கனால போதும், வெண்டைக்காய் நல்லா வெந்துடும். வெந்தோன்னா அவ்வளோதான், நம்ம எடுத்துடலாம், இறக்கிடலாம். இப்போ 10 நிமிஷம் கழித்து நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் நல்லாவே வெந்திருக்கும். உங்களுக்கு கொல கொலன்னு இல்லாமல் நல்லா வெந்திருக்கும். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருந்தாலே உங்களுக்கு குழம்பு ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். அவ்வளோதான், மோர் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு காரமான எந்த ஃப்ரையாக இருந்தாலுமே சூப்பராக இருக்கும். பொரியல் எதுவுமே இந்த மோர் குழம்போட செட் ஆகாது. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.
என்னோட சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஒரு வாட்டியும் வீடியோஸ் போட்டால் நோட்டிஃபிகேஷனில் வரும்.